என்ன ஆகணும்னு சொல்ற? மாமா ஊர்ல வச்சு சொன்னதெல்லாம் கேட்டல்ல, குடும்பத்துக்கிட்ட மறைக்கிறது துரோகம்னு சொன்னாரு. இப்ப நானும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்னையே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தை எல்லாம் ஒண்ணு உறுத்தல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நினைக்காம என் புருஷன் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சும் அவர்கிட்ட சொல்லலன்னு தெரிஞ்சா அவர் உடஞ்சே போயிடுவாரு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. என்னால இப்படி ஒரு விஷயத்த மறைச்செல்லாம் வாழ முடியாது. இவ்வளவு விட்டா இப்பவே போட்டு கொடுத்துருவா போல இருக்கே. மீனா, என் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் உயிரும் கிறிஷோட உயிரும் கூட உங்க கையில தான் இருக்கு. சும்மா இதே சொல்லி மறைஞ்சிட்டு ப்ளீஸ் மீனா, கத்தாதீங்க. நான் என்ன உண்மை தெரிஞ்சதுன்னா ஆண்டி கண்டிப்பா என்னையும் மனோஜையும் சேர்ந்திருக்க விட மாட்டாள். வாழ்க்கை என் கையை விட்டு போயிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் பையனும் நானும். போதும், நீ நிறுத்து. நீ இப்படி மிரட்டுறதால நான் ஒன்னும் அமைதியா இல்ல. ஏற்கனவே உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நீ நிறைய பொய் சொல்லிருக்க. இந்த உண்மையை நான் சொன்னா நீ முதல்ல உன்னை காப்பாத்திக்க கிறிஷ வச்சு எதுவும் விளையாட கூடாதுன்னா நான் அமைதியா இருக்கேன். அவனுக்காக மட்டும்தான். நானும் என் பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இது எல்லாத்தையும் பண்றேன். ப்ளீஸ், இந்த உண்மையை நானா சொல்ற வரைக்கும் நீங்க யாருக்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. உங்களை நான் நம்புறேன். மீனா, நீ தெரியலையா? நீ இத்தனை நாளா பூட்டி வச்சிருக்கிற உன் மனசாட்சி தான் நான். சரி, ரோஹிணிய பத்தி இல்ல கல்யாணிய பத்தி உண்மை தெரிஞ்சும் ஊருக்கு அதை மறைச்சு வச்சிருக்க. உண்மையா நம்புற உன் மாமனார் கிட்டயும் மறைச்சிருக்க. உன் மேல பாசத்தை காட்டுற உன் புருஷன் கிட்டயும் இத மறைச்சிருக்க. ஆனா என்ன எப்படி சமாளிக்க போற? நீதி நியாயம்னு ஊருக்கெல்லாம் பாடம் எடுக்கிற, அது உனக்கு இல்லையா? நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? இல்ல இது வெளியே தெரியாமலேயே போனா என்ன ஆகும்னு யோசிச்சியா? என்ன பண்ண சொல்ற? உண்மையை சொன்னா ரோஹிணி கிறிஷோட தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. என்னால 2 உயிர் போகணுமா?